அம்மா, என்னம்மா இன்னும் கோவம் தீரலையா? சொல்ல சொல்ல கேட்காம ஃபங்க்ஷனுக்கு என் அம்மா குடும்பத்தை கூப்பிடுவேன்னு மகா அவ்வளவு உறுதியா சொல்றா. இத்தனைக்கும் நம்ம கதிரை பத்தி நான் சொல்றேன். அவனை பாத்துக்க வேண்டியது உங்க பிரச்சனைன்னு எவ்வளவு அலட்சியமா என்னை பார்த்து அவ சொல்லிட்டு போனா பார்த்தல. அப்போ கார்மெண்ட்ஸ் திறப்பு விழாக்கு நீ வரப்போறதில்ல? அவளுக்கே அவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும். நான் வரமாட்டேன். நல்ல முடிவுதான். நல்ல முடிவு எடுத்திருக்க. நீ போலனா அப்புறம் நானும் போக மாட்டேன். நம்ம போகலனா மகாக்கு ரொம்ப வசதியா போயிடும். என்னடி சொல்ற? அம்மா, அங்க நாம இல்லனா அவளை சுத்தி யார் யார் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. பொண்டாட்டி ஊன்னு சொன்னா அவ காலை அமுக்கி விடுற செல்வம் இருப்பான். எப்ப பார்த்தாலும் மருமக புகழ் பாடுறாரே எங்க அப்பா, அவரு இருப்பாரு. உயிர் தோழி விஜய் இருப்பா. தனக்கு வேலை போட்டு கொடுத்ததுனால மகாவ தெய்வமா பாக்குற அதோ அந்த டெய்லர் பொண்ணுங்க எல்லாரும் இருப்பாங்க. அவ அம்மா குடும்பம் இருக்கும். ஆக மொத்த கம்பெனியும் மகா கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்புறம் என்ன, கம்பெனில அவளோட ராஜ்யம்தான். வர வருமானத்துல வீட்டு செலவுக்கு அவளா பார்த்து ஏதாவது கொடுத்தானா நீ அதை மட்டும்தான் வாங்கிக்க முடியும். ஆனா வருமானத்துல பாதிய அவ குடும்பத்துக்கு அனுப்பி வச்சிருவா. ஒரு தங்கச்சிய டாக்டருக்கு படிக்க வைப்பா. இன்னொரு தங்கச்சிய நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணத்தை ஜாம்னு நடத்துவா. கொஞ்ச நாள்ல பாரு, அவ அம்மா கழுத்துல இட்டு விட செயின் என்ன, நெக்லஸ் என்ன, வளையல் என்ன, அப்படியே தக 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 தகன்னு ஜொலிப்பாங்க. ஆனா நாம அவ எப்படா பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான்னு எதிர்பார்த்து கையேந்தி கிடக்கணும். நமக்கு என்னமா பணங்காசா முக்கியம்? கௌரவம் தானே முக்கியம். நாம அதை விட்டு கொடுத்துட முடியுமா என்ன? கம்பெனி விழாவ அவங்க குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா நடத்திக்கிட்டோம். நாம இந்த வீட்டுக்குள்ளாரையே மோட்டு வளையத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். இப்ப என்ன? ஆமாண்டி, நீ சொல்லதான் எனக்கே உரைக்குது. நாம போகலன்னா கம்பெனி மொத்தமும் மகா கண்ட்ரோலுக்கு போயிடும்ல. வருமானம் மொத்தமும் அவ குடும்பத்துக்கே போக ஆரம்பிச்சிடும். அம்மா, ஒண்ணுமில்லாத குடும்பத்துல இருந்து வந்தாலும் மகாக்கு வைராகியம் ஜாஸ்தி. மகாவ நீ அவ குடும்பத்தோட எந்த உறவும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லவே 50 லட்சத்தை மீட்டு கொடுக்கற வரைக்கும் அவ தான் வீட்டு பக்கம் போகாமலே இருந்தா பார்த்தல்ல. கம்பெனி முதலீட்டுக்கு நீ 50 லட்சம் பணம் கொடுக்கறேன்னு நீ அவ்வளோ சொல்லியும் கடைசி வரைக்கும் ஒத்த ரூபா கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னால. அவளோட வைராகிய குணந்தாமா அவளுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. கடைசியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவளுக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னு பார்த்தல்ல. 50 லட்சத்தை மீட்டு கொடுத்த உடனே அவகிட்ட வேற லெவல் கான்பிடன்ஸ் தெரியுதுமா. நாம கொஞ்சம் ஒதுங்கி வழி விட்டோம், அவ நம்மளெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பா. அம்மா, இந்த வீட்ல அவ பயப்படுறது உன் ஒருத்திக்கு மட்டும்தான். அந்த பயம்தான் அவளை இறுக்கி பிடிக்கிறதுக்கு உன்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். அதை என்னைக்குமே நீ லூஸ் பண்ணிடக்கூடாது. மகாவோட அம்மா தங்கச்சிங்க முகத்துல முழிக்கணும்னு நினைச்சாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுடி. நீ எதுக்குமா அவங்கள கண்டுக்கிற? அவங்க உனக்கு சலாம் போட்டுட்டு போவாங்க. கார்மெண்ட்ஸ் கம்பெனில ராணியா ஆட்சி பண்ண வேண்டியது நீதாமா. ராணியா? என்ன போலாம் தானே? ராணின்னு சொல்லிட்ட, அப்புறம் நான் இல்லாம எப்படி? அப்படிவா வழிக்கு. ஆனா அங்க நான் யாருன்னு நீ கேட்கவே இல்லையே. யாரு நீ? நான் தான் இந்த ராணியோட மந்திரி. ஆனா நிஜத்துல நான் ஆட்டி வைக்க போற பொம்மை தான் நீ. உன்னை வச்சுதான் அந்த கம்பெனியில இருந்து லட்சமா பணத்தை நான் எனக்காக சேர்த்துக்க போறேன். இனி பணத்துக்காக நான் யார்கிட்டயும் கையேந்தி நிக்க மாட்டேன். நானே எடுத்துக்குவேன்.